வாங்க போங்கம்மா. வாங்க பாப்பா தம்பி. உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்காக எல்லா பிளானும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 20 ஏக்கர் லேண்ட் வாங்கி போட்டு ஆஃபிஷியல் காம்ப்ளெக்ஸ், ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ்னு கட்டி ரியல் எஸ்டேட் பண்ணலாம். ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம். சார் நாங்கள் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஹெல்ப் கேட்டால் அது சரியா வராதுங்க. நானும் ஒரு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு 20 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சீட்டுக்கு 3 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்குறேன். ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு 2.5 லட்சம் ரூபாய் வாங்குறேன். நீங்க பாட்டுக்கு ஏன் ஏத்தாப்புல கடையை போட்டு 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் அவல் பொறி மாதிரி சீட் கொடுத்தீங்கன்னா ஏன் பிசினஸ் படுத்துறாது? நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு விரும்புறேன். நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட்ல இருக்க அத்தனை பேரும் நம்ம ஆளுங்க தான். உங்களுக்கு ஒரே வாரத்தில் பெர்மிஷன் வாங்கி கொடுத்துறேன். இல்லைங்க, என் லட்சியமே அதுதான். அப்போ நீங்க தாராளமா ப்ரொசீட் பண்ணுங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. என்ன ஒன்று, நம்ம பசங்க கொஞ்சம் கோவக்காரனுங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. ஏதாவது ஒன்று செஞ்சிருவானுங்க. இப்படித்தான். லண்டன்லேருந்து என்ஆர்ஐ ஒருத்தன் வந்தான். அவன் பேர் என்னப்பா? சுகீர்தராஜா. அவனை அடிச்சே துரத்திட்டானுங்க. அவன் ஆள் எங்கே இருக்கானே தெரியல. பூமிக்கு மேலே இருக்கானோ அடியில் இருக்கானோ. என்ன மிரட்டுறீங்களா? ஐய மிரட்டலங்க சிவாஜி, நடக்கிறத சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு உதவ விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க, நானே பார்த்துக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்க ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஹலோ, யாரை பார்க்கணும்? சீஃப் செக்ரட்டரி பார்க்கணும். ரொம்ப நல்ல திட்டம். உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் இந்த அரசு செஞ்சு கொடுக்கும். கூல். திஸ் இஸ் பழனிசாமி, மை பிஎஸ். ஹலோ. இவர் எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்லுவார். சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். மெரிடியன் பாருக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம். ஓகே. யூஎஸ்லேருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமாம். வரும்போது இந்த ஃபாரின் சரக்கு ஏதாவது கொண்டு வந்திருப்பீங்களே, அதையும் கொண்டு வந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக பேசலாம். ஏன் இந்த லோக்கல் சர்க்கெல்லாம் உள்ள விட்டா ரிலாக்ஸ் ஆக மாட்டீங்களா? அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. எது இந்த சொந்த காசு கொடுத்து குடிக்கிறதா? மாமா சும்மாடா, நீங்க போங்க சார். நம்ம அங்கே ஏதாவது ஃபாரின் விஸ்கி ஒரு லார்ஜ் வித் சோடா ஆர்டர் பண்ணுங்க. சார் இதோ நான் கொண்டு வந்திருக்கேனே. இது வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, ஏர்போர்ட் அத்தாரிட்டி, லோக்கல் முனிசிபாலிட்டி, வாட்டர் சப்ளை போர்டு, டிஎன்இபி, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு 16 டிபார்ட்மெண்ட்டில் கிளியரன்ஸ் வாங்கணும். மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு கவுன்சில் ரெகுலேஷன் இருக்கு, அப்ளை பண்ணணும். டெல்லியில் கவனிச்சுக்கணும். மொத்தம் 560 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். 720 இடத்துல கையெழுத்து போடணும். 1 வருஷம் அலைஞ்சு முடிக்க வேண்டிய வேலைங்க இது. நீங்க தான் சார் சீக்கிரம் முடிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஒன் மோர் லார்ஜ். உங்கள் ப்ராஜெக்டோட பட்ஜெட் எவ்வளவு? 200 கோடி. அதில் ஒரு 2% 4 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். எதுக்குங்க 4 கோடி? என்னங்க புரியாத மாதிரி கேட்குறீங்க? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பெரிய தெய்வங்கள், உப தெய்வங்கள், குட்டி தெய்வங்கள்னு கடைசி மூஞ்சூர் வரைக்கும், கோடியிலேருந்து தேங்காய் மூடி வரைக்கும் வச்சே ஆகணும் சார். வைக்கலன்னு வேலை நடக்காது சார். எவனும் வாயை திறந்து கேட்கவும் மாட்டான், நேராக கொடுத்தா வாங்கவும் மாட்டான். நேரம் பார்த்து நெளிவு சொல்லியோட நேக்காக கொடுக்கணும். உங்களால் முடியுமா? அதுக்கு தான் நான் இருக்கேன். ஒன் ஸ்டாப் ஷாப். ஒன் மோர் லாட். எதுக்கே காசு கொடுக்கணும்? எதுக்கே எல்லாரும் காசு கொடுக்கணும்? நேர்வழியில் சம்பாதிச்சு நேர்வழியில் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி நல்ல படிப்பு நல்ல மருத்துவம் தரதுக்கு எதுக்கே லஞ்சம் கொடுக்கணும்? சிவாஜி, நான் என்ன பிசினஸ் பண்ணதுக்கு பர்மிஷன் கேட்டேன்? ஏழைங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு. நீங்க பண்ணுங்க சார், நான் சர்வீஸ் பண்றதுக்கு வரல. இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? எனக்கு உங்க யார் தெய்வம் தேவையில்லை. நான் படிச்சவன். I will follow all the rules, fill a zillion forms. நேர்வழியே போய் எல்லா பர்மிஷன் வாங்கிட்டு வர 10 பைசா கொடுக்க மாட்டேன். மாமா அந்த பாட்டில் போடுங்கடா. எமோஷனல் ஆகாத சிவாஜி. இவங்களையெல்லாம் நம்ம பகைச்சிக்கவே கூடாது. பல இடைஞ்சல்கள் வரும். நியூசன்ஸ் வேல்யூ ஜாஸ்தி. இவன் ஃப்ராடா மாமா. இவனை பார்த்து ஏன் பயப்படுற? ஏய் பாட்டில் வைடா. இது ஒன்றும் நீங்க எனக்கு சும்மா கொடுக்கல. இவ்வளவு நேரம் நான் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு கன்சல்டிங் ஃபீஸ். அப்போ உள்ள ஊட்டியே அந்த 4 லார்ஜ் சர்வீஸ் சார்ஜ். ஆடா பாவிங்களா. போங்க போங்க, முட்டி மோதி திரும்பி நீங்க என்கிட்ட தான் வந்தாகணும். போடா சொட்ட. நெவர். இது கொஞ்சம் வயலேஷன் போல இருக்குங்களே. வேல்யூவேஷன் எஃப்ஓபியா சிஏஎஃப்பா? வேல்யூவேஷனே தப்புங்க. நீங்க கட்டுற இடம் இன்ஸ்டிடியூஷனல் ஜோன் கேட்டகரியில் இல்லைங்க. ஜோன் கன்வர்ஷன் பண்ணணும். சிட்டி லிமிட்டை தாண்டி இருக்கிறதுனால தாசில்தார்ட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு வந்துருங்க. இந்த ஏரியால 4 மாடிக்கு மேல கட்டக்கூடாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் ரெகுலேஷன் 2000 ஒரு தடவை படிச்சிருங்க. பணத்தை இந்தியாக்குள்ள கொண்டு வரதுக்கு ரிசர்வ் பேங்க் கிளியரன்ஸ் வச்சிருக்கீங்களா? சேல் டீட பத்தி ஒரு லீகல் ஒபினியன் வேணும். இதுக்கு அதிகாரம் சென்ட்ரல் என்ன இருக்கு? சிஆர் சென்டர் வரதான்னு பாத்துருங்க. ஃபார்ம் 1 பார்ட் 136 எங்க? ஃபார்ம் 73A 88B 4040 இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ஸ்கீம். சர்வ சிக்ஷா அபியான், புக் பேங்க் ஸ்கீம், கம்ப்யூட்டர் லிட்டரசி அண்ட் ஸ்டடி ஸ்கீம். கேரண்டி ஸ்கீமா? சிவாஜி,
நீ என்னதான் கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது நோட்டை அது நோட்டன்னு அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்று அவனுக்கு கேட்குற காசை கொடுத்து தொலைக்கிறது, இல்லை இந்த ப்ராஜெக்டையே ட்ராப் பண்ணிடுறது. இங்கே காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. சொன்னேன்ல மறுபடியும் எங்கிட்ட தான் வந்தாகணும்னு. ப்ளீஸ் ஹலோ, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சார் வாங்க மிஸ்டர் அல்பநாயகம். ஆசை நாயக். ஓ ஆசையா? இந்தாங்க டேக் ஓகே, கேமரா ஆஃப். காமராவா? சும்மா சார் சும்மா. வாங்க வாங்க. இந்தாங்க சார். பணமா வேணாம் சார். இவ்வளவு நேர்மையான மனுஷனை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சார். பணமா வாங்கினா ரிஸ்க்கு. பிரின்ஸ் ஜுவல்லரியில் நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன். என் மிஸ்ஸஸ் ஜமுனா பேரை சொல்லி பே பண்ணிடுங்க. ஜமுனாவுக்கு என்ன ரேட்டு? இல்ல ஜமுனா அம்மா நெக்லஸுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டேன். இந்தாங்க சார். அந்த மேட்ரு சொன்னனே ஃபிகர் தானே. சூட் நம்பர் 35 இருக்கு, போங்க. சூப்பர் நம்பர், கூட்டினா 8 வரும். ஃபோன் பண்ணா ரெய்டே வரும். இந்தாங்க ரூம் கீ. மாமா மாமான்னு சொல்லி உண்மையிலேயே என்ன மாமாவாவே ஆக்கிட்டாங்க சிவாஜி. ஷிட். இந்த யூனிவர்சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் 6 மாசத்துக்குள்ள முடிச்சாங்க. கண்டிப்பா முடிச்சிடலாம் சார்.